பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். இன்றைக்கு அநேகர் சொல்வதுண்டு, எங்களுக்கு வந்த இந்த கஷ்டங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் யார் செய்த பாவத்தின் சாபமோ, எங்கள் முன்னோர்களின் பாவத்தின் சாபமோ, இல்லாவிட்டால் நாங்கள் செய்த பாவத்தின் சாபமோ என்று சொல்லி நீங்கள் உங்கள் நிலையை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி நம்முடைய சாபத்திற்காக சிலுவையிலே சாபமாகி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆம் பிரியமானவரே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? தேவனுடைய கட்டளைகளை மீறி தேவன் செய்ய சொல்லாத, தேவன் செய்ய சொல்லிய காரியங்களை தவறும் பொழுது அதனால் உண்டாகிற சாபங்கள் இன்றைக்கு உங்கள் பரம்பரையினால் வந்த சாபமாயிருக்கலாம். ஏன் நீங்களே செய்த கிரியையின் சாபமாயிருக்கலாம், நியாயப்பிரமாணத்தின் சாபமாயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சிலுவையிலே ஜெயித்து முடித்தார். ஆகவே இயேசுவை நம்புகிறவர்களுக்கு எந்த சாபமும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் சாபமோ, பரம்பரையின் சாபமோ, கிரியையின் சாபமோ இல்லவே இல்லை. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.